ஸ்ரீலங்கன் சீனி சம்பல் மாசி கருவாடு வச்சு பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நல்ல சூடான சோறுக்கு கொஞ்சம் பருப்பானமும் இந்த சீனி சம்பல் இருந்தால் வந்து போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்னோட இஷ்டத்துக்கு இங்கே நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ், மலேசியன் ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை மாதிரியே டிட்டோவாக செய்ய முடியாது, ஏன்னா ஒரு சில பொருள் எனக்கு இங்கே கிடைக்கவும் செய்யாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த சீனி சம்பல் செஞ்சுருக்கேன். நான் செஞ்சுருக்க இந்த டிஷ் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு ஸ்ரீலங்கன்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் மண்சட்டி தான் எடுத்துருக்கு. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம் 1 பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு ஹீரோவே இந்த மாசி கருவாடு தான். ஸோ 2 கையளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எடுத்து நிறையவே நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதுலேயே மிளகாய் தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து சேர்த்துக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, மிளகாய் தூள் மட்டுமே வந்து போதும். பட் இந்த ரெசிபியை நான் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாசி தூளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணியும் வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துக்கணும். சீனி கட்டாயமாக சேர்க்கணும். இதோட பேரே சீனி சம்பல் தான். ஸோ இந்த சம்பல் வந்து நல்லா புளிப்பா காரமாக லேசான இனிப்போட சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பருப்பான இருந்தாலே போதும், இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். அப்புறம் மாசி கருவாடு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மண்சட்டியோட லிங்க்கும் மேலே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.